பின்னாண்ட ஒரு பெரிய ஜியோ பாலிடிக்ஸும் ஒரு பெரிய சதியும் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் ஊடகங்கள்லயும் மீட்டிங்லயும் கேட்கும் போது இந்த கட்சி ஒண்ணு செய்யல, அந்த கட்சி ஒண்ணு செய்யலின்னு தமிழ்நாட்டு கட்சியில குறை சொல்லும் போது என்னுடைய பதிலே தமிழ்நாட்டு கட்சியில குறை சொல்லி இது பிரயோஜனமே இல்லைங்க. இதுக்கு ஒரு பெரிய ஜியோ பாலிடிக்ஸ் உலக அளவில் இருக்கு. இன்ஃபேக்ட் 2013 கென்யால ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா குளோபல் அஜெண்டா ஃபார் ஆக்ஷன் GAAன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எங்களுக்கு UNFAO தான் கூப்பிட்டுருக்கான். இந்தியாவில இருந்து 8 பேர், சவுத் இந்தியாவில நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நானும் கர்நாடகால இருந்து குறும்பா மாமான்ட்டு ஒரு வயசானவர், நீலகண்ட மாமான்ட்டு குறும்பா ஆட்டு சங்க தலைவர். அவர் கர்நாடகால 26 சங்கங்கள் இருக்கு அவங்க கிட்ட, 40 லட்சம் ஆட்டுக்கு அவர் தான் தலைவர். அவர் சொன்னாருன்னா கர்நாடகா ஸ்டேட்டையே அவர் ஸ்தம்பிக்க வச்சிருவாரு, ஆட்டை கொண்டாந்து உள்ள நிறுத்தி. இப்ப பண்ணார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் யாருன்னு காமிச்சாரு. அவர் ராஜ்யசபா MP போஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அவர் வேண்டாம் நான் ஆடுதான் மேய்ப்பண்ணு, இன்னும் ஆடு மேய்ச்சிட்டு ரொம்ப பிரமாதமான மனுஷன் ஒருத்தர் அங்க இருக்காரு. சோ நாங்க 2 பேர் தான் போயிருந்தோம். போயிட்டு அங்க ஒரு ப்ரொபோசல் கொண்டு வர்றோம். அமெரிக்கன் பீஃப் லாபி எல்லாம் சேர்ந்து இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஃபார்மிங் சிஸ்டம் தான் இருக்கணும் இனிமேல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டல் எல்லாம் இதெல்லாம் வேஸ்ட். இது நல்ல ப்ரொடக்டிவான லேண்டி வேஸ்ட் பண்ணி சும்மா மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இவனுக்கு ஊரை கெடுத்து திரியிறானுங்க. சோ இந்த மாடு நிறைய சாணி போட்டு அந்த சாணியிலிருந்து நிறைய மீத்தேன் எமிஷன்ஸ் எல்லாம் உலகமே இதனாலதான் அழியுது. சோ இந்த மாட்டை எல்லாம் 10 வருஷத்துக்குள்ள கல் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொண்டு வர்றான். இந்த ப்ரொபோசலுக்கு இவனுங்களே ப்ரொபோசல் கொண்டு வந்துக்கிறாங்க, இவங்களே ஓகேன்னு சொல்லி வர்றாங்க. அப்ப நாங்க ஆப்பிரிக்கால நம்மளையாட்டம் அங்க ஒரு 2-3 பேர் அங்க இருக்கிறாங்க, ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு பெரிய சத்தம் போட்டு அட்டகாசம் பண்ணி நாங்களே அட்டகாசம் பண்ணப்போ எங்களை அவன் மிரட்டுறான். யூ டோன்ட் அப்ஜெக்ட் டு திஸ். அப்புறம் இல்ட்ரீன் இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அது UN ஆர்கனைசேஷன், அதோட சீஃப் UN டைரக்டர் ஜெனரல் நோ தே ஹேவ் கம் ஹியர் டு கிவ் ஒபினியன்ஸ், லெட் தம் கிவ்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க சண்டை போட்டு அந்த ப்ரொபோசல நாங்க ஒரு 16 பேர் நிறுத்தினோம். ஜெர்மனியில இருந்து டாக்டர் எல்சின்னு ஒருத்தர், இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டு நிறுத்துறோம். அப்போ நம்ம இந்திய நாட்டு அரசாங்கத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காருங்க. அவர் நிறைய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச கையில வச்சுக்கிட்டு அந்த நாட்டுல சுத்தி பார்த்து பசை மாறால போய் சிங்கத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு பிரமாதமா. அவர் அப்படியே சாயந்தரம் கேட்கிறோம், நத்திங் கேன் பி டன் அபவுட் தட், ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட் அப்படிங்கிறார். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த நேட்டிவ் கால்நடை, நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய என்டையர் கால்நடை காலி பண்ணி அங்க ஃபிரிஷியன், ஜெர்சி, ஸ்விஸ் பிரவுன் இதெல்லாம் உள்ள கொண்டு வரணும்ங்கிறானுங்க. இதுதான் ஊரு டக்கரு 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 நீ மோதி பாரு. மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம், இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய். இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா, நாட்ட பத்தின பிரச்சனைடா. நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சையடா.